அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஒரு தொண்டன் கூட திமுகவை பாராட்டியோ இது பண்ணியோ பேச மாட்டாங்க. ஆனால் தொடர்ந்து திரு ஓபிஎஸ் அவர்களும் அவர் மகனும் போய் முதல்வரை பார்க்கறது, சிறந்த ஆட்சியை கொடுக்குறாங்கன்னு சொல்றது. சிறந்த ஆட்சியை நடந்துகிட்டு இருக்கு, மக்கள் விரோத ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. ஏன்னா இவர் சென்ற வாரம் கூட என்ன பண்ணாரு, மீண்டும் திமுக வரும். ஏன்னா அவர் ஏற்கனவே அங்கதான் இருக்கிறார், இன்னைக்கு அதிகாரப்பூர்வமாக சென்றிருக்கிறார் தான் உண்மை. அதே மாதிரி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் கோவிலாக நினைக்கின்ற கட்சி தலைமை அலுவலகத்திலிருந்து அடித்து உடைத்தாரா இல்லையா, அவர் ரவுடிகளை கூட்டு போய் அடிச்சு உடைச்சாரா இல்லையா? ஒரு உண்மையான அதிமுக தொண்டர் இந்த செயல்களை செய்வாரா? அப்ப அந்த சம்பவத்தின் போது ஒரு குண்டர்களை அழைத்து சென்று அடித்து உடைத்து இதே திமுக அரசாங்கத்தில் கைகோர்த்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமை அலுவலகத்திற்கு சீல் வைத்தார் இந்த ஓபிஎஸ். அப்ப இருந்தே நீங்க தெரிஞ்சுக்கங்க, இவர் திமுகவுடன் கள்ள உறவில் இருந்தார் அப்படிங்கிறதா உண்மை. அது என்று வெளிப்பட்டு இருக்கிறது தான் உண்மை. இப்ப இந்த ஓபிஎஸ் உடைய இந்த திமுகவோட சேர்ந்தது அதிமுக எந்த அளவுக்கு பாதிக்கும்? எந்த அளவுக்குமே பாதிக்காது. ஏன்னா நாங்க ஏற்கனவே திரு ஓபிஎஸ் அவர்களையும் அவர்களை சார்ந்தவர்களையும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நாங்கள் நீக்கி விட்டோம். புரியுதுங்களா? நாங்க நீக்கிட்டோம். அவங்க பிரிஞ்சு போகல. இவங்க கட்சி விரோத செயல்களில் ஈடுபடுறாரு அப்படிங்கிறதுக்காக பொதுக்குழு கூடி திரு ஓபிஎஸ் அவர்களை ஏற்கனவே கட்சியில் விட்டு நாங்கள் நீக்கி விட்டோம். நீக்கி விட்டவர்கள் அங்க போயிருக்காங்க. இதுக்காக தனியாக செயல்பட்டவர்கள் அங்க போயிருக்காங்க. இப்பயும் இவரோட முடிவுக்கு எதிர்த்து நிறைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள், அவருடன் பயணித்தவர்கள் இன்று மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களில் இணைந்த வண்ணம் உள்ளனர் அப்படிங்கிறதா நிதர்சனமான உண்மை.